வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. இது எங்கேருந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் நடத்தக்கூடிய எக்ஸாம் தான். இது இந்த ஐபிபிஎஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நேஷனலைஸ்டு பேங்க்கில் ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி அதை போஸ்டிங்கை ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கனரா பேங்க் இங்கே நம்ம உங்களோட ஊரில் உள்ள பிரான்ச்சில் ஏதாவது தேவைப்படனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் மூலியமாக தான் அந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க எடுப்பாங்க. இந்த ஐபிபிஎஸ்சில் இப்போ எல்லா விதமான பேங்குமே இருக்குது. அந்த பேங்க்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிளர்க் போஸ்டிங்கு எல்லா பேங்க்கும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுவதும் ஒரு 6128 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா 20லேருந்து 28 வயசு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடைசி தேதியாக வந்து 21/7 ஜூலையில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம். அதுக்கு நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட் பேஜை பார்த்துக்கிட்டோம்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. மீன்ஸ் பார்ட்டிசிபேஷன் பேங்க்ஸ் ஃபார் வேகன்சி ஃபார் 2025 and 26 அது 2025-26 வேகண்ட்டுக்கு தான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆல்ரெடி பார்த்துக்கணும். 22 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டேட்டும் அதே டேட்டுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. அது ஆன்லைன் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸை கட்டணும். இதுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் சொல்லியிருக்கும். இதை ஒரு சிலருக்கு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அப்படி அட்டன் பண்ணி நினச்சிட்டிங்கன்னா அதுக்கான டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட் 17 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மந்தில் நடக்கும் அப்படிமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை அக்டோபரில் நடக்கும். இதுக்கான பொசிஷனல் அலாட்மெண்ட் ஜாப் ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிரும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பேங்க்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இந்த பேங்க்லலாம் வேலைக்கு வந்து ஆட்கள் இருக்கிறதுக்காக இவங்க ஐபிஎஸ் மூலிமா இப்போ இந்த ரெக்யர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் 20 வயசு இருக்கணும். அதிகபட்சமாக 28 வயசு இருக்கணும். இதுவே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே ஓபிசியாக இருந்துச்சு அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் எக்ஸர்வீஸ்மேனுக்கும் ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுறது ஜூலை 1 அந்த தேதிப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதான் கட் ஆஃப் டேட். இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 21/7/2024 அந்த தேதிக்குள்ளே நீங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதில் வந்து பிஓ, பிடெக்கோ இல்லை பிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரி எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் சரி டிகிரிங்கிற ஒன்று நீங்கள் ஏஜில் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுக்கான ப்ரூஃபாக வந்து நீங்கள் வேலிட் மார்க் ஷீட்டு அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடுதலாக இதில் வந்து கம்ப்யூட்டர் லிட்ரேசின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டரில் வந்து ஒரு சில ஆப்ரேட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கான சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்ஸோ டிகிரி கோர்ஸோ இல்லை ஒரு சப்ஜெக்டாகவும் படிச்சிருந்தீங்க ஸ்கூல் காலேஜில் அப்படின்னா உங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ்நாடு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 850 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 850 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் முழுவதுமே எக்ஸப்ஷன் கிடையாது. 850க்கு பதிலாக ஒரு 175 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட், மாற்றுத்திறனாளி, எக்ஸர்வீஸ்மேன் இவங்க எல்லாரும் 125 ரூபா ஆன்லைன் மூலியமாக ஃபீஸ் கட்டினா போதும். மற்ற கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாரும் 850 ரூபா ஃபீஸை வந்து நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சில லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் எதுனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியில் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 665 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பேங்கில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கேட்டகரியில் அந்த பேங்கில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து இந்த டேபிள் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ப்ரீஃபாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த பேங்க் எந்த ஸ்டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஸ்டேட்டில் உள்ள பேங்க் எல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து கேட்கும். அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இந்த உங்களுக்கான கேட்டகரியில் வந்து வேகண்ட் இருக்காங்கிறத பார்த்துட்டு அதன் அடிப்படையில் வந்து பேங்கை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ கனரா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 440 வேகண்ட் இருக்குது. ஆனால் எஸ்சி கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா 100, எஸ்டி கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 2 வேகண்ட் தான் இருக்குது. அப்படிங்கும்போது உங்கள் கேட்டகரியில் வந்து எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இது ஃபுல்லாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒதுக்கியிருக்காங்க. இதுவே மெயின் எக்ஸாமுக்கு வந்து சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. இதையும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது கேட்பாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் நல்ல தொடர்ந்து சந்திப்போம்.